சின்ன வயசுல இருந்து நான் ரொம்ப ஸ்கின்னியா மசிலே இல்லாம மால் நரிஷ்டா இருக்கிற ஒரு சைல்டு மாதிரி தான் நான் இருந்தேன். அப்போ நான் என்னோட ஃபிட்னஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட வெறும் 55 கிலோஸ் தான் இருந்தேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட 85 கிலோஸ், அதுவும் நல்லா மசிலோட இருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரைக்கும் பாருங்க. நீங்களும் நான் பண்ண அதே டிரான்ஸ்ஃபர்மேஷனை எப்படி பண்ணலான்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இந்த வீடியோவை நம்ம முதல்ல 3 பார்ட்டா பிரிச்சுக்க போறோம். முதல்ல உங்க பாடி டைப் என்னன்னு கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி எப்படி சாப்பிட்றது, என்னென்ன சாப்பிட்றது நான் சொல்லித்தரேன். ரெண்டாவது, எத்தனை நாளைக்கு நான் ஜிம்முக்கு போகணும், என்ன மாதிரி ஒர்க் அவுட்ஸ் பண்ணணுங்கிறத நம்ம பார்க்கலாம். அண்ட் ஃபைனலா, நீங்களே ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ஸ் தேவையா, இன்கேஸ் சப்ளிமெண்ட்ஸே நான் எடுக்கிறதுக்கு எனக்கு காசு இருந்தாலும் என்ன மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். இது எல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு, இல்ல எனக்கு ஒரு எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா theathleticIndian@gmail.com ஒரு மெசேஜ் தட்டி விடுங்க. பர்சனலா உங்களுக்கு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். ஸோ without further ado, let's get into the video. முதல்ல டயட் அண்ட் பாடி டைப்ஸ் பார்க்கலாம். பாடி டைப்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்டோமார்ஃப், மீசோமார்ஃப், எண்டோமார்ஃப்னு 3 வகையாக பிரிப்போம். எக்டோமார்ஃப்னா ரொம்ப ஸ்கின்னியாக இருப்பாங்க, மசில் போட கஷ்டமாக இருக்கும். மீசோமார்ஃப்னா யூஸ்வலாக மசில் போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஃபேட் போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எண்டோமார்ஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக ஃபேட் போடுவாங்க, வெயிட் குறைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. யூஸ்வலாக இந்த வீடியோவில் நான் வெயிட் கெயின் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் மோஸ்ட்லி ஒரு எக்டோமார்ஃப் இல்லை மீசோமார்ஃபாக தான் இருப்பீங்க. நீங்கள் எவ்வளவு தான் சாப்பிட்டாலும் வெயிட் ஏற மாட்டேங்குதுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு காரணம் என்னன்னா, நீங்கள் உங்களோட மெயின்டெனன்ஸ் கேலரிஸை விட அதிகமாக நீங்கள் சாப்பிட்றது கிடையாது. ஒரு நாளைக்கு உங்க பாடி எவ்வளவு கேலரிஸ் எரிக்குதோ அதை நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் கேலரிஸ்னு சொல்லுவோம். இப்போ என்னோட பாடி 2500 கேலரி டெய்லி எரிக்குதுன்னா நான் 3000 கேலரி, அதாவது ஒரு 500 கேலரி நான் டெய்லி அதிகமாக சாப்பிட்டேன்னா ஒரு வாரத்தில் கிட்டத்தட்ட 1/2 கிலோ கிட்ட நான் ஏறுவேன். நாளாக நம்ம அதிகமாக சாப்பிட்ட நம்ம பாடி ஒரு கேலரி சர்ப்ளஸ்க்கு போய் வெயிட் ஏறும். முதல்ல உங்க மெயின்டெனன்ஸ் கேலரிஸ் கால்குலேட் பண்றதுக்கு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்க. இல்ல இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்குன்னா இந்த வெப்சைட் போயிட்டு உங்க ஹைட், வெயிட், ஏஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ரெஸ்டிங் மெட்டபாலிக் ரேட் அண்ட் மெயின்டெனன்ஸ் கேலரிஸ் கிடைச்சிடும். இதுல இருந்து ஒரு 500 கேலரிஸ் டெய்லியும் அதிகமாக சாப்பிடுங்க. நான் என்னென்ன சாப்பிட்றேங்கிறத ட்ராக் பண்றதுக்காக ஹெல்திஃபை மீ இல்ல மை ஃபிட்னஸ் பால் மாதிரியான ஆப்ஸை நான் யூஸ் பண்றேன். இப்போ நான் ஒரு தோசை சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க, அதை ஒரு தோசை செலக்ட் பண்ணி நான் செலக்ட் பண்ணேன்னா அதுல எவ்வளவு கேலரிஸ் இருக்குதுன்னு வந்துடும். இந்த மாதிரி டெய்லி நீங்க ட்ராக் பண்ணும்போது உங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்கும். கண்டிப்பா வெயிட் ஏறும்னா வெயிட் ஏறும். சரி, எவ்வளோ சாப்பிட்றதுன்னு தெரிஞ்சிருச்சு, என்ன சாப்பிட்றதுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஹெல்த்தியாக இருக்குதுங்கிறதுக்காக 10 சேலட் நீங்கள் டெய்லியும் தின்னாலும் நீங்கள் வெயிட் ஏற மாட்டீங்க. ஏன்னா அதில் கேலரிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போது நான் கொஞ்சம் ஃபுட் ஐட்டம்ஸ் சொல்கிறேன். இது எல்லாமே உங்களோட டயட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு வெயிட் ஏற ஹெல்ப் பண்ணும். இந்த வெயிட் கெயின் ஃபுட்ஸை நம்ம கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் நம்ம பிரிச்சுக்கலாம். போக போக என்னென்ன மாதிரியா இந்த 3 இதையுமே சாப்பிடணும்னு நான் சொல்லித்தரேன். வெயிட் ஏறுறதுக்கான கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒயிட் ரைஸ், ஸ்வீட் பொட்டேட்டோ, பால், தோசை, இட்லி, இது எல்லாமே உங்களுக்கு செம்மையாக வெயிட் கெயின் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஃபேட் சோர்ஸஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சோர்ஸ். ஏன்னா இதில் கையளவுக்கு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கூட அவ்வளோ கேலரிஸ் இருக்குது. ரெண்டாவது, நீங்கள் எக்ஸ் எடுக்க ஆரம்பிக்கலாம். இதில் ப்ரோட்டீனும் அதிகம், ஹெல்தி ஃபேட்ஸும் அதிகங்கிறனால ஈஸியாக வெயிட் போட ஹெல்ப் பண்ணும். எனக்கெல்லாம் ரொம்ப பர்சனலாக ஹெல்ப் பண்ணதுன்னா எக்ஸ் தான். அண்ட் மூணாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா சீஸ். நிறைய பேரால் சீஸ் வாங்க முடியாது, பட் இன்கேஸ் உங்களால் வாங்க முடிஞ்சுன்னா ஒரு ஸ்லைஸ் இல்லை 2 ஸ்லைஸ் டெய்லி நீங்கள் உங்கள் டயட்டில் எடுத்துக்கிறது உங்களோட வெயிட் கெயினுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரோட்டீன் சோர்ஸஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மட்டன், சிக்கன், பன்னீர், டோஃபு, சோயா, இது எல்லாமே ஏதோ ஒரு ஃபார்ம் உங்களோட டயட்டில் இருக்கிற வரைக்கும் உங்கள் பாடிக்கு தேவையான ப்ரோட்டீன் சோர்ஸஸ் நமக்கு மீட் ஆகும். இப்போது கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட்ஸ் பார்த்தோம். இப்போது நானே ஒரு மீல் சாப்பிட்றேன்னா கார்போஹைட்ரேட்ஸ்லேருந்து ஒரு சோர்ஸ், அதாவது ஒயிட் ரைஸ் ஒரு 300 கிராம்ஸ் நான் எடுத்துக்குவேன். ஹெல்தி ஃபேட்ஸ்லேருந்து 2 எக்ஸ் நான் எடுத்துக்குவேன். அது இல்லாமல் ப்ரோட்டீன் சோர்ஸ்லேருந்து ஒரு 200 கிராம்ஸ் ஆஃப் சிக்கன். இந்த மாதிரி நான் 3 விஷயத்துல இருந்தும் எடுத்து சாப்பிடும்போது ஒரு பர்ஃபெக்டான ஹெல்தியான பேலன்ஸ்டு மீல் இருக்கும். இது இல்லாமல் நீங்கள் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எவ்வளோ வேணாலும் அடிச்சு நவுத்தலாம், பிரச்சனையே கிடையாது. வெயிட் கெயின் பண்ண ட்ரை பண்ணும்போது இந்த 5 இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். முதல்ல சீக்கிரம் எந்திரிங்க. நான் ஒன்றும் உங்கள் அம்மா மாதிரி சீக்கிரம் எந்திரிச்சு படிடா அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. சீக்கிரம் எந்திரிக்கும் போது இன்னும் அதிகமான மீல்ஸ் உங்களால் சாப்பிட முடியும். இப்போ நானே ஒரு 12 மணி 1 மணிக்கு எந்திரிச்சேன்னா கண்டிப்பாக நான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட் மிஸ் பண்ணிடுவேன். லஞ்ச் அண்ட் டின்னர் மட்டும் தான் மீட் பண்ண முடியும். இது என்னைய கலோரிக் சர்ப்ளஸ்க்கு கொண்டு போக விடாது. ரெண்டாவது, உங்களோட மீல் ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ் பண்ணுங்க. காலங்காலமாக பாடி பில்டர்ஸ் 3 மீல்ஸ் மட்டும் சாப்பிடாம 4 மீல் 5 மீல் சாப்பிடுவாங்க. நிறைய பேர் வெயிட் கெயின் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நான் கொஞ்சோண்டு சாப்பிட்டாலே எனக்கு வயிறு நம்பிடுதுங்கனால தான். ஸோ உங்களோட மீல்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பிரித்து சாப்பிடும்போது ஒரு 4 மீலோ 5 மீலாக சாப்பிடும்போது இன்னும் அதிகமான கேலரிஸ் டெய்லி நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ ப்ரோட்டீன் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா 1.5 கிராம்ஸ் per kilogram ஆஃப் பாடி வெயிட் எடுத்தாலே போதும். இப்போ நானே ஒரு 70 கிலோ இருக்குன்னா 1.5 கிராம்ஸ் போடும்போது 105 கிராம் ப்ரோட்டீன் நான் எடுத்தேன்னா போதும். நீங்க வெயிட் கெயின் பண்ண ட்ரை பண்ணும்போது ரொம்ப அதிகமான
ப்ரோட்டீன் எடுக்காதீங்க. இது காரணம் என்னன்னா, ப்ரோட்டீன்ல இருக்கிற அதிகமான ஃபுட்ஸ் எல்லாமே வயிற்று சீக்கிரமா நப்பிரும், நிறைய சாப்பிட முடியாது. நீங்க கேலரிக் சர்ப்ளஸ்லயே இருக்கிறதுனால உங்களுக்கு மசில் பிரேக் டவுன் அந்த அளவுக்கு மோசமா இருக்காது. ஸோ மேக் ஷூர் 1.5 கிராம்ஸ் அதிகமா நீங்க சாப்பிடாம இருக்கீங்கன்னு. நாலாவதா ஹெல்தி ஃபேட்ஸ் தான் உங்களோட ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கும். இது காரணம் என்னன்னா, கம்மியான அமௌண்ட் ஆஃப் ஃபுட்லயே நிறைய கேலரிஸ் இருக்கு. ஸோ ஏதோ ஒரு சோர்ஸ் ஆஃப் ஹெல்தி ஃபேட் நீங்க ஸ்நாக்கா யூஸ் பண்ணிக்கலாம். நட்ஸ், எக்ஸ், இது எல்லாமே இப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் 10 மணிக்கு நான் சும்மா இருக்கேன்னா 2 முட்டையை போட்டு சாப்பிட்டு டப்புன்னு நீங்க கேலரிஸ் ஃபில் பண்ணிடலாம். வீட்லயே ஒரு ரொம்ப ஹெல்தியான மாஸ் கெய்னர் ஷேக் குடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா 50 to 75 கிராம்ஸ் ஆஃப் ஓட்ஸ், ஒரு 5 டேட்ஸ், 5 பாதாம், 2 ஸ்கூப் பீனட் பட்டர், அதோட சேர்ந்து ஒரு ஸ்கூப் வே ப்ரோட்டீன் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ரீசெண்டாக அவதாரோட ஐசோரிச் ப்ரோட்டீன் தான் யூஸ் பண்ணிருக்கேன். இதுக்கு காரணம் என்னன்னா, ஃப்ளேவர் லைக் அவ்வளோ நல்லா இருக்கு. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணியே ஆகும். ஸோ இன்கேஸ் நீங்க அதை ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு செம்மையான டிஸ்கவுண்ட்டுமே காத்துட்டு இருக்கு. அண்ட் இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் நல்லா அடிச்சு குடிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 1000 to 1500 கேலரிஸ் உங்களுக்கு ஈஸியாக வந்து நிற்கும். இது உங்களுக்கு வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு நீங்கள் வீட்லேயே செஞ்சு கூட குடிக்கலாம், எந்த மாஸ் கெய்னர் ஷேக்கும் நீங்கள் இல்லாமையே. சரி, என்னென்ன சப்ளிமெண்ட்ஸ் நான் ஆக்சுவலி எடுக்கணும்? நீங்களே ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா இந்த 3 சப்ளிமெண்ட்ஸ் தவிர உங்களுக்கு எந்த சப்ளிமெண்ட்டுமே தேவையில்லை. முதல்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா வே ப்ரோட்டீன் தான். இன்கேஸ் உங்களோட டயட்லேயே உங்களால் ஃபுல் ப்ரோட்டீன் சோர்ஸஸுமே மீட் பண்ண முடிஞ்சுன்னா உங்களுக்கு வே ப்ரோட்டீனோட அவசியம் கூட தேவையில்லை. பட் இன்கேஸ் வேணும்னாலுமே 2 ஸ்கூப்புக்கு மேலே டெய்லியும் போட்டு சாப்பிடாதீங்க, ஏன்னா வே ப்ரோட்டீன்ல மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கிடையாது. ரெண்டாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரீசர்ச் சப்ளிமெண்ட் கிரியேட்டின் தான். இது உங்க பாடிக்கு ATP ரிசர்வ்ஸ்னு சொல்ற எனர்ஜி சோர்ஸை இன்னும் அதிகமாக பூஸ்ட் பண்ணி கொடுக்கறதுனால ஜிம்ல இன்னும் அதிகமான வெயிட் நீங்க வந்து லிஃப்ட் பண்ண முடியும். அது இல்லாம இது உங்க பாடியில் இருக்கிற மசில்ஸ்ல வாட்டர் ரீடைன் பண்ணி கொடுக்கறதுனால இன்னும் அந்த ரவுண்டான ஃபுல்லரான அப்பியரன்ஸ் கொடுக்கும். ப்ளோட்டடாலாம் நீங்க தெரிய மாட்டீங்க, கவலைப்படாதீங்க. அண்ட் ஃபைனலா எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ரீ ஒர்க் அவுட் இல்ல கெஃபீன். சிம்பிளா சொல்ல போனா ஒரு கப் பிளாக் காஃபி நீங்க ஜிம்முக்கு போறதுக்கு முன்னாடி அடிச்சுட்டு போனீங்கனாலே வேற லெவல் எனர்ஜி கிடைக்கும் நீங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு. இல்ல எனக்கு காஃபிலாம் பத்தாதுன்னு நினைச்சீங்க, நீங்க ஒரு ப்ராப்பரான ப்ரீ ஒர்க் அவுட் போய்க்கலாம். இதுவுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை தவிர உங்களுக்கு இந்த டெஸ்டோஸ்டெரோன் பூஸ்டர்ஸ், ஃபேட் பர்னர்ஸ், இது எதுவுமே உங்களுக்கு தேவை கிடையாது இந்த ஜேர்னில. சரி, என்ன சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டேன், என்ன சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டேன், என்ன ஒர்க் அவுட் பண்றதுன்னு இப்போ நான் சொல்றேன். வாங்க ஜிம்முக்கு போகலாம். லெட்ஸ் கோ. நீங்க ரொம்ப நேரமா இந்த ஒர்க் அவுட் ஸ்பிளிட்காக தான் வெயிட் பண்ணிருந்தீங்கன்னு எனக்கு தெரியும். நாம என்ன ஃபாலோ பண்ண போறோம்னா ஒரு புஷ் புல் லெக் ஸ்பிளிட் தான் ஃபாலோ பண்ண போறோம். புஷ் டேஸ்ல பாத்தீங்கன்னா செஸ்ட், ஷோல்டர் அண்ட் ட்ரைசெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். புல் டேல பேக், பைசெப்ஸ் அண்ட் ஃபோர் ஆர்ம். அண்ட் லெக் டே ஒரு தனி டே ஃபுல்லா லெக்ஸ் மட்டுமே பண்றதுக்கு இருக்கும். இந்த ஸ்பிளிட்டை வாரத்துக்கு நீங்கள் 3 நாள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், உங்கள் க்ரோத் வேறு லெவலில் இருக்கும். இல்லை எனக்கு ரொம்பவே டைம் அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்க, 6 டேஸ் கூட ஃபாலோ பண்ணலாம். புஷ் புல் லெக்ஸ் ஒரு நாள் ரெஸ்ட், மறுபடியும் புஷ் புல் லெக்ஸ் ஒரு நாள் ரெஸ்ட், இப்படி நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டே வரலாம். ஃபர்ஸ்ட் நம்ம புஷ் டேங்கும் போது என்ன பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ புஷ் டேயில் ஃபர்ஸ்ட் வேரியேஷன் எடுத்துட்டிங்கன்னா நம்ம பெஞ்ச் ப்ரெஸ் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பெஞ்ச் ப்ரெஸ் ஏன் யூஸ் பண்ணுறோம்னா இது ஒரு காம்பவுண்ட் மூவ்மெண்ட், மீனிங் இதுக்கு மல்டிபிள் மசில் குரூப்ஸ் ஒர்க் பண்ணணும் சேர்ந்து. அது இல்லாமல் இதுக்கு எனர்ஜி அதிகமாக வேணும். ஸோ எப்பயுமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த மூவ்மெண்ட்ஸ்க்கு எனர்ஜி அதிகமாக தேவைப்படுதோ அதை ஃபர்ஸ்ட் முடிச்சிருங்க. போக போக சின்ன மசில் குரூப்ஸ் நம்ம டார்கெட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ப்ரெஸ், லெட்ஸ் கோ. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஷோல்டரை விட 1.5 டைம்ஸ் பெரிய கிரிப்பாக வெளியில் எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்லோ கண்ட்ரோல் ரெப்ஸாக 10 to 12 reps into 3 sets நீங்கள் பண்ணுங்க. 1 2 3. இந்த மாதிரி 3 sets நீங்க பண்றீங்க. இதுக்கு அடுத்தது நம்ம இன்க்ளைன் டம்பிள் பிரஸ்க்கு மூவ் ஆன் ஆகலாம். லெட்ஸ் கோ. ஸோ செகண்ட் வேரியேஷன் இன்க்ளைன் டம்பிள் பிரஸ். இதுவுமே 12 to 15 reps பண்ணிருங்க, 3 sets. மெயின் விஷயம் ஸ்லோ அண்ட் கண்ட்ரோல் ரெப்ஸாக இருக்கணும். லெட்ஸ் கோ. புஷ் டேல தேர்ட் வேரியேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெக் டெக் மெஷின் தான். இது ஒரு ஐசோலேஷன் மூவ்மெண்ட். இது 3வது வேரியேஷனுங்கிறதுனால நம்ம காம்பவுண்ட் யூஸ் பண்ணாமல் ஒரு ஐசோலேஷன் மூவ்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். இது ஒரு 10 to 15 reps into 3 sets பண்ணால் நீங்கள் போதும். லெட்ஸ் கோ. செஸ்ட் நம்ம 3 வேரியேஷன் முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம ஷோல்டர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஷோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 ஹெட்ஸ் இருக்கும், ஆன்டீரியர், லேட்ரல் அண்ட் ரியர் டெல்ட். எந்த ப்ரெஸ்ஸிங் மோஷன் பண்ணும்போதுமே உங்களோட ஆன்டீரியர் டெல்டாய்ட் வேலை செஞ்சிருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம அதுக்கு ஒர்க் கொடுத்துட்டதுனால டைம் கம்மியாக இருக்கிறதுனால லேட்ரல் டெல்ட்டுக்கும் ரியர் டெல்ட்டுக்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். லேட்ரல் டெல்டாய்ட்காக நம்ம ஃபஸ்ட்டு லேட்ரல் ரைசஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லெட்ஸ் கோ. இது நம்ம 12 to 15 reps நம்ம பண்ண போகிறோம். சேம் திங் என்னென்னா மெயின் விஷயம் வெயிட்ஸை வந்து நீங்கள் ஸ்விங் பண்ணக்கூடாது. ஸ்லோ அண்ட் கண்ட்ரோல் ரெப்ஸ் ஃபார் 3 sets. லெட்ஸ் கோ. உங்களோட ரியர் டெல்ட்டுக்கான வேரியேஷன் எய்தர் ஃபேஸ் புல்ஸ் பண்ணலாம், இல்லை ரிவர்ஸ் பெக் டெக் ஃப்ளைஸ் பண்ணலாம். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ரிவர்ஸ் ஃப்ளைஸ் ஒரு பெட்டர் ஆல்டர்னேட்டிவ். ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு மைண்ட் மசில் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு இதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு மீடியமான வெயிட் வச்சுட்டு ஒரு 10 to 12 ரெப்பிடேஷன் ரிவர்ஸ் ஃப்ளைஸ்.
3 வேரியேஷன் செஸ்ட்டுக்கும் 2 வேரியேஷன் ஷோல்டருக்கும் பண்ணதுக்கப்புறம் நம்ம ட்ரைசெப்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் வேரியேஷன் பண்ண போகிறோம். இது ரொம்ப பேசிக்கான வேரியேஷன் தான். 12 to 15 ரெப்ஸில் ரோப் வச்சு ட்ரைசெப் புஷ் டவுன்ஸ். 1 2 3 4 5 இந்த மாதிரி 10 to 12 ரெப்பிடேஷன்ஸ் 3 செட்ஸ்க்கு நீங்கள் பண்ணணும். ட்ரைசெப்ஸ்க்கான ஃபைனல் வேரியேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரைசெப் ஓவர் ஹெட் எக்ஸ்டென்ஷன் தான். இதை நம்ம கேபிள்ஸில் பண்ண போகிறோம். உங்களோட கேபிளை வந்து கீழே செட்டப் பண்ணிவிட்டு ஒரு ரோப் அட்டாச்மெண்ட் போட்டுட்டு 2 கையாலையும் எடுத்து பின்னாடி திரும்பி நிற்கிறீங்க. கையை டக்கின் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கீழே போகிறீங்க அண்ட் ஃபுல்லாக மேலே. இந்த மாதிரி 10 to 12 ரெப்பிடேஷன்ஸ் கண்ட்ரோல்டாக பண்ணுங்கள். அவ்வளோதான், உங்களோட லாஸ்ட் ஒர்க் அவுட் ஆஃப் த புஷ் டே முடிஞ்சிருச்சு. இது முடிச்சதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் கார்டியோ பண்ணிட்டு நீங்கள் வீட்டுக்கு போகலாம். அவ்வளோதான், உங்களோட டே ஓவர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது டே 2 ஃபுல் டே. இதில் 3 வேரியேஷன் உங்களோட பேக்குக்கும் 2 வேரியேஷன் உங்களோட பைசெப்ஸ்க்கும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வேரியேஷன் ஒரு வெர்டிகல் புல்லுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம லேட் புல் டவுன்ஸ் தான் ஆரம்பிக்க போகிறோம். இது 12 to 15 ரெப்ஸில் நீங்கள் ட்ரெயின் பண்ணலாம். சம்டைம்ஸ் 8 to 12 கூட நீங்கள் ட்ரெயின் பண்ணலாம். இன்டூ 3 செட்ஸ். லெட்ஸ் கோ. ஃபுல் டேயோட செகண்ட் வேரியேஷன் எடுத்துட்டிங்கன்னா நம்ம கேபிள் ரோஸில் பண்ண போகிறோம். இது அந்த ஹரிசான்டல் மூவ்மெண்ட்டுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். உங்கள் பேக்கோட திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன வெயிட் நீங்கள் லேட் புல் டவுன்ஸில் யூஸ் பண்ணீங்களோ அதே வெயிட்டை கேபிள் ரோஸில் யூஸ் பண்ணுங்கள். சேம் ரெப்பிடேஷன்ஸும். லெட்ஸ் கோ. அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் தெரியாமல் கட் ஆகிடுச்சு மைக் சம் ப்ராப்ளம்னால. ஸோ இதுக்கு மேலே நான் கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி பேக்கோட தேர்ட் வேரியேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 arm 45 degree ரோஸ் தான். இது வெர்டிக்கல் புல்லுக்கும் ஹரிசான்டல் புல்லுக்கும் நடுவில் இருக்கிறதுனால இது உங்களோட விட்த் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் உங்களோட திக்னஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 3 sets of 10 to 12 repetitions. லெட்ஸ் கோ. மெயின் விஷயம் என்னென்னா, இது நீங்கள் பாட்டமில் ஸ்க்வீஸ் பண்ண இன்னுமே அந்த மைண்ட் மசில் கனெக்ஷன் அதிகமாக எஸ்டாப்ளிஷ் ஆகும். இது உங்கள் க்ரோத்தை இன்னும் நல்லா ஃபியூவல் பண்ணி கொடுக்கும். பேக் 3 வேரியேஷன் முடிச்சதுக்கப்புறம் பைசெப்ஸ்க்கான 2 வேரியேஷன் நம்ம பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வேரியேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பார்பல் பைசெப் கர்ல்ஸ் தான் பண்ணுறோம். இந்த வேரியேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் 8 reps தான் நம்மளோட டார்கெட்டாக இருக்க போது. இதுவும் 3 sets நீங்கள் பண்ணாலே போதும். இது ஒரு காம்பவுண்ட் மூவ்மெண்ட்டுங்கிறதுனால நம்ம ரெப்ஸ் ரொம்ப அதிகம் கொண்டு போகிறது கிடையாது. நம்ம புல் டேவோட ஃபைனல் வேரியேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்டர்னேட்டிங் பைசெப் கர்ல்ஸ் தான். இதில் நம்ம 12 to 15 ரெப்ஸ் எய்ம் பண்ண போகிறோம். இது பார்பல் பைசெப் கர்ல்ஸை விட இன்னும் கொஞ்சம் ஐசோலேட் பண்ணுறதுனால நம்ம ரெப்பிடேஷன்ஸ் அதிகமாக வச்சுருக்கோம். ஸோ 12 to 15 reps இன்டூ 3 sets உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். லெட்ஸ் கோ. டே 3 லெக் டே. நம்ம லெக் டேவை வார்ம் அப் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்குவாட்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சம்வேர் அரவுண்ட் 5 to 8 reps பண்ணுங்கள் ஃபார் 3 sets. ஸோ ஸ்குவாட்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட செகண்ட் வேரியேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெட் லிஃப்ட்ஸ் தான். டெட் லிஃப்ட்ஸ்க்கு மெயின் விஷயம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்லோ அண்ட் கண்ட்ரோல் ரெப்ஸ் ஹைப்பர்ட்ரோஃபிக்கு ரொம்ப அவசியம். இந்த மாதிரி ஷூஸ் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதை கழட்டிடுங்க. ஏன்னா இது ஒரு டெஃபிசிட் க்ரியேட் பண்ணும். அது டெட் லிஃப்ட்டை இன்னுமே ஹார்டாகும். டெட் லிஃப்ட்ஸில் நம்ம 3 sets பண்ண போகிறோம். இது வந்து ஒரு 6 to 8 ரெப்பிடேஷன்ஸில் 3 sets. லெட்ஸ் கோ. இன்றைக்கி நம்மளோட தேர்ட் வேரியேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா லெக் ப்ரெஸ் தான். இதில் எனக்கு வால்யூம் அதிகமாக கொடுக்க பிடிக்கும். ஸோ அதனால் 15 to 20 reps இன்டூ 3 sets பண்ணுங்கள். முடிஞ்ச மெயின் விஷயம் காலை வந்து இப்படி ஃபுல்லாக லாக் அவுட் பண்ணக்கூடாது. இதோட நிறுத்திக்கணும். லெட்ஸ் கோ. நம்மளோட ஃபோர்த் வேரியேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து லெக் எக்ஸ்டென்ஷன்ஸ் தான். இதுலேயும் நம்ம வால்யூம் அதிகமாக பண்ண போகிறோம். எந்த வகையான ஐசோலேஷன் மூவ்மெண்ட்ஸுமே அதிக ரெப்ஸ் பண்ணுறது இன்னுமே பெட்டராக இருக்கும். ஸ்லோ கண்ட்ரோல்டு ஹை ரெப்ஸ். லெட்ஸ் கோ. 15 to 20 reps இன்டூ 3 sets. லெக் டேயோட 5th and ஃபைனல் வேரியேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம லெக் கர்ல்ஸ் தான் பண்ண போகிறோம். இது உங்கள் ஹாம்ஸ்ட்ரிங்ஸை டார்கெட் பண்ணும். இதுவும் லெக் எக்ஸ்டென்ஷன்ஸ் மாதிரியே தான். ஹை ரெப்ஸ் 15 to 20 reps இன்டூ 3 sets. லெட்ஸ் கோ. இந்த சீட்டட் கர்ல் மஷின் இல்லைனா கூட உங்களோட ஜிம்மில் நீங்கள் லையிங் லெக் கர்ல் கூட பண்ணலாம். இல்லை ஒரு டம்பலை உங்கள் காலுக்கு நடுவில் வச்சுட்டு கூட ப்ரோனில் நீங்கள் லெக் கர்ல்ஸ் பண்ண முடியும்.
பல நாளாக ஸ்கிரிப்ட் பண்ணி எடிட் பண்ணி இந்த வீடியோ வெளியில் வந்திருக்கு. இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இன்னும் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் ஸ்டிக்கிங் அரவுண்ட் அண்ட் ஸ்டே ஸ்ட்ராங்.